போகாது. அப்படி போகவும் நான் விட மாட்டேன். ஆனாலும் கம்பெனி நமக்கு தான்ற நினைப்பு மகாவுக்கு வரவே கூடாது. அதுக்கு அவ தங்கச்சிக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் உடனே நடந்தாகணும். அந்த கல்யாணத்தால கோகிலா வாழ்க்கை பாழாகி அந்த வேதனையில மகா ரத்த கண்ணீர் வடிக்கணும். அவங்களுக்கு கம்பெனிக்காக பணம் கொடுத்த நினைப்பே வரக்கூடாது. நான் மலேசியா போறதால நீங்க தான் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி ஆகணும். இந்த தடவையாவது மகாவை ஜெயிச்சு காமிப்பீங்களா? எனக்காக இதையாவது செய்வீங்களா? பண்றேன் அஸ்வின், கண்டிப்பா பண்றேன். சாரி மேடம், நான் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா பேசுறேன். எல்லாத்துலயும் மகா நம்மள வின் பண்றாங்களேன்ற கோபம் தான் எனக்கு. அவங்க தங்கச்சிக்கு நடக்க போற கல்யாணம் மகாவுக்கு மரண அடியா இருக்கணும். அத நீங்க பாத்துக்கோங்க. நான் மலேசியா போயிட்டு கால் பண்றேன். கல்யாணம் முடிஞ்சதுங்கிற நல்ல செய்தியை நீங்க எனக்கு சொல்ல. நான் வச்சிடுறேன். ஓகே அஸ்வின். மாத்தி வச்ச டம்மி நோட்டு எப்படி நமக்கே திரும்ப வந்திருக்கோம்? என்ன நீ இங்க என்ன எதிர்பார்க்கல? என்னடா நல்ல நோட்டை எடுத்துட்டு கள்ள நோட்டு கொடுத்து விட்டோம். ஆனா இப்போ நல்ல நோட்டு இருக்க வேண்டிய இடத்துல கள்ள நோட்டு இருக்குன்னு ஷாக்கிங்கா இருக்கா? பத்திரமா இருக்கட்டும்னு நான் ஏன் உங்ககிட்டயே பணத்தை கொடுத்து வச்சேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே பணப்பெட்டியை திருடி என்கிட்ட நீங்க மாட்டியிருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களை நம்பி நான் பணத்தை கொடுக்கறேன்னா 24 மணி நேரமும் என் பார்வை உங்க மேலதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அது மட்டும் இல்லாம பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணத்தை உங்க தம்பி முன்னாடி தானே உங்ககிட்ட கொடுத்தேன். அது கள்ள நோட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நீங்க கொடுத்தது கள்ள நோட்டா இருந்து நான் மாட்டிக்கிட்டா சந்தேகம் யாரு மேல வரும்? உங்க மேலதானே வரும். கொஞ்சம் கூட பயமே இல்லாம இன்னமும் பணத்தை வீட்டுல வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. புத்திசாலித்தனமா இடத்த மாத்தி வச்சிருக்க வேண்டாமா? என்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டீங்களா? நீ தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிக்க வேண்டாம்? நீங்க எவ்ளோ டெரர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இவ்ளோ டம்மி பீஸா இருக்கீங்க. இந்த டம்மி நோட்டு மாதிரியே. இந்த மாதிரி விஷயத்துல இனிமே ஏதாவது ஐடியா தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி தரேன். உங்ககிட்ட கொடுத்தா
நீங்க பணத்தை எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு நம்பிலாம் கொடுக்கல. ஏதாவது கோல்மால் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா இப்படி டம்மி நோட்டை மாத்திர அளவுக்கு போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நைட்டு நேரத்துல யாருக்கும் தெரியாம தானே பணத்தை மாத்தி வச்சோம். இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே யோசிக்கிறீங்க? ஹம். எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன பிளாஷ்பேக் போவோமா? அண்ணி இந்த நேரத்துல எங்க போறாங்க? அதுவும் திருட்டுத்தனமா போற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? அக்கா, நீங்க ஒரு வேலை சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? சினிமாக்காரன் செட்டு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டை பிடிச்சேன், விஷயத்த சொன்னேன். தம்பி நோட்டு 50 லட்சம் என்ன ஒரு கோடியே தரேன்னு சொன்னான். நமக்கு தேவையானது 50 லட்சம் தானே, எனக்கு அது போதும்னு சொல்லி அத்தனையும் வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குக்கா. நீங்க வேணா பாருங்க. அப்படிங்க ஓப்பன் பண்ணுங்க. பார்த்து பார்த்து பார்த்து. ஹே, என்னடா இது? அப்படியே ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்கு. ஏய் ரகு, இப்பவே என் தம்பியோட 50 லட்சமும் எனக்கே சொந்தமான மாதிரி இருக்குடா. அக்கா, இந்த தம்பியை மறந்துட மாட்டீங்களா? அது எப்படா மறப்பேன்? எல்லாம் நல்லபடியா முடியட்டும். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன். சந்தோஷங்க. சரியா? அக்கா, அப்போ இந்த டம்மி நோட்டை தான் மகா கொண்டு வர போறாங்களா? ஆமாண்டா. அக்கா வரட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க பத்திரங்கா, பத்திரம். ரொம்ப தேங்க்ஸ். சரிக்கா.